அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டிப்பட்டியார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. தமிழ்நாடு வர்றவரங்கள்லாம் வாழ வச்ச தமிழ்நாடுக்கு இந்த விருந்து உபசரிப்பு உறவினர்களை வரவேற்கிறதுலாம் தமிழ்நாடு சிறப்பான ஒரு மாநிலம். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கொலை சம்பவம் நடந்துருச்சு. போன ஜனவரி 26ஆம் தேதி பீகாரை சேர்ந்த கௌரவ் குமார் அப்படின்றவரையும் அவரது மனைவியையும் அவரது 2 வயது மகனையும் ரொம்ப கொடுமையாக கொலை செஞ்சு 3 பேர்த்தையும் 3 இடத்துல போட்டுட்டு போயிட்டாங்க கொலைகாரர்கள். அதை நம்மளுடைய காவல்துறை மிக துரிதமாக செயல்பட்டு உடனே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. இது நம்ம காவல்துறையை பாராட்டணும். மேலும் நம்ம காவல்துறையை ஊக்குவிச்ச தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். நம்ம அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கௌரவ் குமாருடைய பாடியை மட்டும் நாங்கள் பீகாருக்கு எடுத்து செல்கிறோம்னு சொல்லி கௌரவ் குமாருடைய உறவினர்கள் அந்த பாடியை மட்டும்தான் எடுத்து நாங்கள் போகிறோம், எங்ககிட்ட பண வசதி இல்லை, கௌரவ் குமாருடைய மனைவியையோ கௌரவ் குமாருடைய மகனுடைய பாடியவோ நாங்கள் எடுத்துகிட்டு செல்றதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கௌரவ் குமாருடைய பாடியை மட்டும்தான் அவங்க கேட்டு மனு கொடுத்துருக்காங்க. இது விஷயமா நான் அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு கௌரவ் குமாருடைய மனைவியவோ மகனையோ இங்கேருந்து அனுப்ப முடியுமான்னு நான் யோசனை பண்ணே பார்த்தேன். எனது இயக்கத்தை சேர்ந்தவங்களையோ அல்லது நான் சார்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நற்பணி மன்றத்தின் தலைமை மன்றத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சம்பத் அவர்கள் மூலமாகவோ அல்லது மரியாதைக்குரிய திருமதி ஆன்மீக செல்வி ஆன்மீக தலைவி லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய இயக்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் தம்புராஜ் அவர்கள் மூலயமாகவோ அல்லது எனது பிரியமான அரசியல் தலைவர் ஐயா ஏசி சண்முகம் அவர்கள் மூலியமாகவோ அல்லது இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய துணைத் தலைவர் ஆனந்த முருகன் எனது நெருக்கமான நண்பர் அவர்கிட்ட சொல்லிய அவர்கள் மூலமாகவோ அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி பீகாருக்கு அந்த பாடிகளை பூரா அனுப்புறதுக்கு நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த நேரத்தில் ஐயா முதலமைச்சர் அந்த இதை கேள்விப்பட்டு அவங்களுடைய பாடியை தமிழக அரசாங்கமே பீகாருக்கு அனுப்பி வைக்கும், முழு செலவையும் தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கிறதுன்ற மாதிரி செய்தியை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் இது ஒரு வருத்தமான தும்பியல் சம்பவமாக இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி. பரவாயில்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் தக்க சமயத்தில் உதவி பண்ணிட்டாரு அப்படின்னு. இந்த அவர் செய்த உதவி அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவி. இந்த உதவிக்கு தமிழக மக்கள் சார்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கு நான் முதல்ல சந்தித்த அரசியல் தலைவர் ஐயா ராஜீவ் காந்தி தான். அவருக்கு நான் 10 வயசில் கை கொடுத்தேன். நீங்கள் ஆண்டிப்பட்டிக்கு தற்போதைய தமிழக முதல்வர் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆண்டிப்பட்டிக்கு வந்திருக்கப்ப என்னுடைய 13 வயசு இருக்கும், 13 to 14 வயசு இருக்கும், உங்களுக்கு நான் கை கொடுத்து ஆதரவு தெரிவிச்சேன். நான் இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொஞ்சம் நிறையாவே தலை தூக்குற மாதிரி தெரியுது. 11வது படிக்கக்கூடிய மாணவன் பள்ளிக்கே கஞ்சாவை எடுத்துகிட்டு போனதாக தலைமை ஆசிரியர் காவல்துறைக்கு தகவல் சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு போய் விசாரணை நடத்திட்டு யார் மூலியமா கஞ்சா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மேலும் படிக்கக்கூடிய பசங்கள்கிட்டையும் சிறு வயது பையன்கிட்டையும் போதைப் பொருட்கள் ரொம்ப ஈஸியாக புழங்குற காலகட்டமாக இருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் ஒரு கடுமையான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இந்த நேரத்தில் நம்ம கடுமைப்படுத்த வேண்டும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஐயா, நீங்கள் தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை நீங்கள் அமுல்படுத்தணும். 0% மது அப்படின்றது உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்குமே பிடிச்ச முதலமைச்சர் நீங்கள், உங்களை யாருமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுன்றதை மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன். தயவு செஞ்சு பூரண மது விலக்கை நீங்கள் கொண்டு வாங்க. நமக்கு தமிழகத்துக்கு தேவையான வரியை நம்ம பல வழிகளில் உண்டு பண்ணிக்கிறலாம். வரியை கூட ஏற்றிக்கலாம், யாரும் கவலைப்பட மாட்டாங்க. டாஸ்மார்க்கை நம்ம அடைச்சிட்டோம்னாக்க வரி எவ்வளோ ஏற்றினாலுமே மக்கள் கவலைப்பட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிகளுக்கான அறிஞர்களுடைய ஒரு குழு அமைச்சு நம்ம டாஸ்மார்க் இல்லைனாக்க நம்ம எந்த வழியில் நம்ம அரசாங்கத்துக்கு வரியை அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி
குழுவை அமைச்சு நீங்கள் ஒரு சட்டத்தை இயற்றி வந்து பூரண மதுவிலக்கை வந்து நீங்கள் அமுல்படுத்தணும் அப்படின்றது இந்த ஆண்டிப்பட்டியாரோட அன்பான வேண்டுகோளுங்கய்யா. அந்த அன்பான வேண்டுகோளை வந்து உங்கள்கிட்ட வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கய்யா. அந்த உரிமையோடு உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறீங்க. நன்றிங்க, வணக்கங்கய்யா. உங்கள் ஆண்டிப்பட்டியார்.